அவருக்கு கோலன் கேன்சர் இருந்தது. அது லிவருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. அப்பாக்காக இந்த ஒரு பாட்டு பாட முடியுமான்னு தெரியல. Presta Premium Women's Wear. Let your body love it. Darling Retail Kitchen Appliances up to 60% offer. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. கேன்சர் இன்ஸ்டிடியூட் மாதிரி வச்சுக்கோங்களேன், விஜயா ஹாஸ்பிட்டலில். அங்கே அவங்க போனும்போது அதை எடுத்து பை சான்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அது அப்படி தான் தெரிய வந்தது. அம்மா அப்பாவுக்கு சூடாக இல்லாத எதுவும் போட்டதே கிடையாது. சப்பாத்தினா சூடாக மாவு பிசைஞ்சு வச்சுருப்பாங்க. சூடாக 2 மணி 3 மணி அப்பாக்காகவே வாழ்ந்தாங்க அம்மா. அவங்களுக்கு வேற உலகம், அவங்களாம் சிரஞ்சீவியாகவே இருப்பாங்களோ, அவங்களுக்கு மறைவுனே ஒன்று கிடையாதுன்ற மாதிரி. நாங்கள் ஏதோ ஹாஸ்பிட்டலைஸ் இருந்தபோது அவருக்கு கொஞ்சம் அந்த அனஸ்தீஷியா ஏதோ போட்டது கொஞ்சம் டிஸ்ஓரியன்டாக இருந்தார். விழுந்து விழுந்து சிரிப்பு. ஆக்டராக ஆகணுன்ற அவருக்கு ஒரு ஐடியா கூட இல்லைன்றது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பாலச்சந்தர் சார் கூப்பிட்ட போது முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். குறிப்பாக நீங்கள் எஸ்பிபி சாரோட அந்த ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. அவங்க நீங்கள் பாடிட்டு இருக்கப்போ சார் மேடையை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்துலலாம் அப்பாவும் எஸ்பிபி சாரும் ஆக்சுவலி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. அப்பா கூப்பிட்டாருன்னா சார் அந்த டேட் கொடுத்துருவாரு. அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்கிற வயசில் பெண்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள், உடம்பு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அவர்கிட்ட போய் அதையும் போய் பேசலாம், அதுவும் பேசுவார். அது இன்னைக்கு தேதிக்கு அந்த சிரிப்பு மறுபடியும் உங்களுக்கு அது சுற்றிட்டே இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த சிரிப்பு காதில் கேட்டுட்டு தான் இருக்கு. ஏன்னா வணக்கம். இன்று நம்முடன் மறைந்த நகைச்சுவை நடிகர் மதன் பாபு அவர்களுடைய மகள் ஜனனி அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட பேச இருக்காங்க. வணக்கம். வணக்கம். முதல்ல எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள். எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு உங்களுக்கு. எங்களுடைய ஆறுதல்கள். இந்த நேரத்தில் உங்கள் அப்பாவுடனான உங்களுடைய நினைவலைகள், அவரோடனான மெமரிஸ், ஒரு விஷயமும் யோசித்து பார்க்குறப்ப இன்னைக்கு தேதிக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கும் இல்லையா? கடைசியில் அந்த மெமரிஸ்க்கு அவர் இப்போ இருந்தாலுமே அவரை கையை கூட்டிகிட்டு போக முடியாது. அந்த மெமரிஸை யாராலுமே அதை இது பண்ண முடியாது. அதுதான் இப்போ பசுமையாகவும் இருக்குது. அவர் கடைசியாக இருந்ததோட அவரோட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம், அவரோட சிரிப்பு, அவரோட குரல், அதெல்லாம் தான் காதில் ஒழிச்சிட்டே இருக்குது. கடந்த ஒரு வருட போராட்டம் இல்லை மேம், எக்ஸாக்டாக என்ன நடந்தது? எப்போதுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிங்க? இது பை சான்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். அவர் ஒரு விழாக்கு ப்ரிசைட் பண்ண போயிருந்தார். அங்கே பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக, அதாவது அது எப்படின்னா ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட் மாதிரி வச்சுக்கோங்களேன், விஜயா ஹாஸ்பிட்டலில். அங்கே அவங்க போனும்போது அதை எடுத்து பை சான்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அது அப்படி தான் தெரிய வந்தது. ஃபஸ்ட்டு பயாப்சி பண்ணணும்னு சொன்னபோது கூட இருக்காதுன்ற ஒரு இதுதான் இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. அது இருக்குதுன்னு தெரிஞ்ச அப்புறம் அது ஒரு மைண்ட் செட்டே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்பா ரொம்ப ஹெல்த்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறவர். கரெக்டாக மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்துப்பார், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பார், ஒர்க் அவுட், வாக்கிங், அதை விடவே விடாத ஒருத்தர். சாப்பாடு கரெக்டாக பார்த்துப்பார். ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனாலும் பாசிட்டிவாக இருந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ண தான் ட்ரை பண்ணார். யூஸ்வலாக கேன்சரில் 4 ஸ்டேஜஸ் உண்டு. எங்களுக்கே அது அப்போ தான் தெரியும். 4th ஸ்டேஜுன்றது என்னென்னா அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுதுன்னு அர்த்தம். ஸோ அவருக்கு கோலன் கேன்சர் இருந்தது. அது லிவருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருந்தது அப்போது. ஸோ அப்போ விச் மீன்ஸ் த ட்ரீட்மெண்ட் ஹேட் டு பி ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த இதில் தான் இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி எந்த சிம்டம்ஸும் தெரியல. கோலன் கேன்சருக்கு எப்போவுமே சிம்டமே கிடையாது. அதுதான் அதில் பிரச்சனையே. யூஸ்வலாக என்னென்னா அதுக்கு உண்டான அந்த கான்ஸ்டிபேஷன், டயரியா அது இருக்கும். ஆனால் நம்ம அது எப்போவுமே இருக்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. ஸோ அது எதிர்பார்க்கவே இல்லை. அதை பற்றி உண்டானது எல்லாமே அது வந்த அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஓ, இதனால தான் அது இப்படி இருந்ததா, பேக் பெயின் இதனால தான் இருந்ததான்றதுலாம் அதுக்கப்புறம் தான் வி ரியலைஸ்ட். நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க. அவங்க நகைச்சுவை சொல்லி மற்றவங்கள சிரிக்க வைப்பாங்க. ஆனால் ஒரு சிரிப்பு மூலமாகவே எல்லாரையுமே சிரிக்க வச்சது உங்களுடைய அப்பாவுடைய அந்த தனித்துவமான அந்த சிரிப்பு. இன்னைக்கு தேதிக்கு அந்த சிரிப்பு மறுபடியும் உங்களுக்கு அது சுற்றிட்டே இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த சிரிப்பு காதில் கேட்டுட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்ஃபேக்ட் என் சித்தப்பா சொன்னாங்க,
வைஜிஎம் சாரோடலாம் இருந்த டைம் அப்போது அவருக்கு வந்து எப்போ அதை நிறுத்தணும்னு தெரியாது. சினிமாவுக்கு வந்த அப்புறம் தான் அந்த சிரிப்பை இந்த டைமில் நிறுத்தணும், இந்த டைமில் சிரிக்கணுன்றது இருந்தது தவிர, அதுக்கு முன்னாடி சிரிப்பு தான் இயல்பு. அதாவது எப்போ சிரிப்பாருன்னு தெரியாது. அவர் கிட்டாரிஸ்டாக இருந்தார். ஸோ சில சமயம் ஸ்டேஜில் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கிட்டாரை டம்முன்னு கீழே போட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அங்கே போயிட்டுருக்கோம், கீழே பிட்டில் இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாது. ஸோ அவ்வளோ தூரம் இப்போ கூட நாங்கள் வந்து ஏதோ ஹாஸ்பிட்டலைஸ் இருந்தபோது அவருக்கு கொஞ்சம் அந்த அனஸ்டீஷியா ஏதோ போட்டது கொஞ்சம் டிஸ்ஓரியன்டாக இருந்தார். விழுந்து விழுந்து சிரிப்பு அப்பவும். அதாவது அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சுட்டு, ஓய் நீங்கள் மைண்டில் இல்லாத போது கூட அவ்வளோ தூரம் சிரிக்கிறதுன்றது அவர், தட்ஸ் ஹிம். இன்ஃபேக்ட் நான் தான் எப்போவுமே சொல்லுவாங்க தெரியுமா, காமெடி இஸ் எ வெரி சீரியஸ் ஜாப்ன்ற மாதிரி. இஸ் எ வெரி சீரியஸ் மேன். ஹி வாஸ் நாட் அ கமீடியன். ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் அவர் ஒரு ஹீரோ தான். அவர் அப்படி தான் பிஹேவும் பண்ணியிருக்காரு. ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கும் போது உண்டான இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் வந்து வேறு மாதிரி. அவர் முன்னாடி ஒரு பாக்ஸர், பாக்ஸிங்லாம் கற்றுட்ருக்காரு, மியூசிஷியன். அதை தவிர வந்து இதெல்லாம் எங்கள் கூட என் அம்மா சொல்லி எனக்கு இந்த கதைகள்லாம் தெரியும். ஒரு வாட்டி யாரோ இவங்க காலேஜுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போயிருக்காங்க. அப்பா வந்து கிட்டாரிஸ்ட், அம்மா சிங்கர். தெரியக்கூட தெரியாது ரெண்டு பேருக்கும், அதாவது கொலீக்ஸாக தான் தெரியும். அந்த காலேஜில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. திடீர்னு ஏதோ குடிச்சிட்டு வந்து பியர் பாட்டில் அடித்து, நீங்கள் இங்கே வந்து நீங்கள் இந்த ஷோவை பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணுவோன்னு ஏதோ ஆரம்பித்த போது அவர் கிட்டாரை கீழே வச்சாராம். அப்போ என்ன, ஒரு ஹீ ஷுட் பி இன் ஹிஸ் 20s. இறங்கி போனாராம். இறங்கி போயிட்டு அந்த பசங்களோட பேசிகிட்டே ஏதோ பேசிகிட்டே உள்ளே காட்டுக்குள்ளே போயிட்டார். அது எந்த காலேஜ்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு, ஆளை காணும். இவங்க எல்லாரும் பயந்துட்டுருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, தனியாக வேறு போயிருக்காரு, அவங்க அக்ரெசிவாக இருக்காங்கன்னு. வெளியில் வரும்போது சிரிச்சுட்டே எல்லாரும் தூக்கம் மேலே கையை போட்டுட்டு வந்துட்டு, வாங்க நீங்கள் பண்ணுங்கன்னு ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டாங்க. அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த சுச்சுவேஷனை அவர் வந்து ஒரு மாதிரி டேம் டவுன் பண்ணிட்டார். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு எப்போவுமே இருந்திருக்கு. சினிமாவுக்கு வந்த அப்புறம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அது வேறு. பட் ஹீ வாஸ் ஆல்வேஸ் ரொம்ப தைரியசாலி. ஈவன் வைஜிஎம் சார் கூட சொன்னார், அவர் அப்பா வைஜிபி சார் யாராவது சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அடிக்க வர்றது அப்பா தான். அதெல்லாம் கான்சிக்வன்ஸ் என்ன, நம்ம அடித்தா என்ன ஆகும்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு கை தான் வரும். அந்த சைடு வந்து யாருக்குமே தெரியாது. ஈவன் நாங்களே கூட வெளியில் பேசினது கிடையாது வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பா ஹீரோ தான். அவர் கமீடியன்றது ஆன் ஸ்க்ரீன், வெரி சீரியஸ் மேன் பிஹைண்ட். அதாவது சிரிக்கும் போது சிரிச்சுட்டே இருப்போம், ஆனால் பேசுறது ரொம்ப, ஹீ வாஸ் அ வெரி சீரியஸ் மேன். ஹீ அப்ரிஷியேட்டட் இன்டெலெக்ட். ஒரு மெடிசன்லேருந்து டாக்டர் யாராவது வந்தாங்கன்னா அதுக்குள்ளே ரொம்ப இன்டெப்த் போய் பேசுவார். ஒரு ஜோதிடர் வந்தாருன்னா அதுக்குள்ளே அவருக்கு தெரியும். ஃபிலாசபின்னா அது தெரியும். எதாக இருந்தாலும் பேசக்கூடிய ஒரு மனிதர். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பேசின அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா கூட தெரியும். ஸோ அப்பா சிரிப்பும் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம். ஹி வாஸ் அ மல்டி ஃபேசட்டட் பர்சன். நீங்கள் பின்னணி பாடகி ஆனதுனுடைய முழு அஸ்திவாரம் அப்பாவுடைய கைடன்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ அப்பா எப்போவுமே, நாங்கள் ஆக்டர்ன்றது வந்து நான்லாம் பிறந்த அப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த அப்புறம் தான். ஃபஸ்ட்டு அப்புறம் மியூசிஷியன் தான். அம்மா வாஸ் அ சிங்கர். ஸோ வீட்டில் வந்து அப்பா கிட்டார் வச்சுட்டு பாடுறது, அதான் அப்பா பாட மாட்டார், கிட்டார் வச்சுட்டு அம்மா பாடினாங்கன்னா ஜாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கொலாபரேஷன்ற வேர்ட்லாம் வச்சுருக்கோம், அப்போ அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்பா சொல்லுவார், நீ இந்த இடத்துல எப்படி பாடலான்வார். அந்த மாதிரி வீட்லேயே ஜாமிங் செஷன்ஸ் இருக்கும். நான் குழந்தையா அதை கேட்டுகிட்டே படுத்துருவேன். எழுந்துக்கும் போது அவங்க அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. அதை கேட்டு, ஓ பாடுறத தவிர நமக்கு ஐ எம் எ மியூசிஷியன் தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அது அந்த என்வாயர்மெண்ட் அப்படி இருந்தது. அதனால் ஆப்வியஸ்லி ரெண்டு பேருமே தான் அது காரணம். ஆனால் வந்து மியூசிஷியனாக அறியப்பட்டதை விட நடிகராக தான் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு மியூசிஷியனா, இப்போது ரீசெண்டாக நிறைய நியூஸ் எல்லாம் வர்றப்ப வைஜி சார் தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் பகிர்றப்ப தான் வந்து அவர் மியூசிஷியனாக இருந்துட்டு தான் ஆக்டராக இருக்காரா? கரெக்டு. ஏன்னா அவர் இன்ஃபேக்ட் அவர் மியூசிக் டைரக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவரே கூட ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இப்போது அவரது தானே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஆகுது. இப்போது சில சமயம் ஒரிஜினல் ஒரு பீஸ் வாசிச்சவங்க கூட தெரியாது. இளைநிலா வந்து அப்பாவுக்கு ரொம்ப வாசிக்க பிடிக்கும். அது ஒரிஜினல் வாசித்தவர் கூட வெளியில் அவ்வளோ தெரியாது. ஆனால் நான் ஒரு ஆக்டராக வெளியில் வந்து வாசிக்கும் போது அது பெரிய விஷயமா ஆகுது. ஏன்னா விஷுவல் மீடியா இஸ் சச். ரொம்ப ஹெசிடேட்டடாக வந்தார். அவர் ஆக்டராக ஆகணுன்ற அவருக்கு ஒரு ஐடியா கூட இல்லைன்றது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஃபஸ்ட்டு பாலச்சந்தர் சார் கூப்பிட்டபோது முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். இப்போ எவ்வளோ பேர், அப்போவே எவ்வளோ பேர் தவம் இருந்திருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு அது ரொம்ப ஈஸியாக வந்தது, அவரும் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டாரு. ஐ திங்க் அது விஷுவல் மீடியாவோட பவர். அவருக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அதை கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் எப்போ மீட் பண்ணாலும் சொல்லுவார், நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே தானே இருப்போம், ஸோ ஜாம் பண்ணுறதுலாம் ரொம்ப சாதாரணம். மீட் பண்ணும்போதுலாம் சொல்லுவார், நம்ம வி நீட் டு சிட் சம் டைம், இது பண்ணணும், சில சமயம் உட்காந்துருக்கோம் அப்படி. ஸோ ஃப்யூச்சர் இன்னும் கொஞ்சம் அவருக்கு இறக்கம் காட்டியிருக்கலாமோ, இன்னும் ஒரு இந்த மாதிரியான சம்பவம் எவ்வளோ நாள் இருந்தால் போதும் சொல்லுங்கள்? 5 வருஷத்துக்கு கழித்து இப்படியா இருந்தாலும் இதே வழி தான். இது இவ்வளோ நாள் இருந்தால் போதும்னு நம்ம சொல்ல முடியாது, யாராக இருந்தாலுமே. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அப்போ ஒரு ஹீரோ தான். யாருக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஹீஸ் அ ப்ராப்ளம் சால்வர். என்ன விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும், நான் சின்ன வயசுலேருந்தே நடுராத்திரி ஃபோன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் வாங்க, இல்லாட்டி இவங்களுக்கு பர்சனலாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணட்டும், அந்த மாதிரி அப்பா கிட்ட எப்போவுமே வந்தவங்க தான் ஜாஸ்தி. அதை அவரை சால்வ் பண்ணி வச்சு அதை இது பண்ணி அவருக்கு இப்போது ஈவன் அன்றைக்கி கூட ரிலேட்டிவ்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க, இனிமேல் யாருக்கிட்ட போய் கேட்குறது, அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவருக்கு, ஏன்னா அது கரெக்டாக அதை எப்படி அதை கொண்டு போகணுன்னு தெரியும். இப்போ அவர் சில சமயம் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அவர் சொல்லுவார், நீ கால் பண்ணி நீ இதை சொன்னேன்னா அவங்க அதை சொல்லுவாங்க, அவங்க அது சொன்னாங்கன்னா நீ இது சொல்லு, அதுக்கு பதிலுக்கு அது சொல்லுவாங்க அப்படின்னு அவர் அதை கணிக்க முடியும். அப்படி அந்த சைடு யாருக்குமே தெரியாது. அப்பாவோட இந்த ஒரு முகம்ன்றது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அம்மா அப்பா 2 பேருக்கு உண்டான அந்த பாண்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுலேருந்தே. அவங்க இன்டர்வியூஸ்லலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க லவ் மேரேஜ் அப்படிங்கிறது. ஸோ அவங்கள பற்றி இன்ஃபேக்ட் அப்பா எப்படின்னா ஹீஸ் அ பிக் பர்சனாலிட்டி. சில சமயம் ஷோவை முடிச்சுட்டு 2 மணிக்கு எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருவாரு. மத்தியானம் இல்லை, நைட்டு சாப்பிட கூப்பிட்டா அம்மா ஒரு நாள் கூட முகம் சுழிச்சது கிடையாது. சூடாக பண்ணிட்டு இருப்பாங்க. 2 மணிக்கு ஷோவில் அம்மா தான் பாடுவாங்க. 3 மணி நேரம் பாடிட்டு நின்றுட்டு எல்லாருக்கும் சமைச்சு போடுறது அவங்க தான். அம்மா அப்பாவுக்கு சூடாக இல்லாத எதுவும் போட்டதே கிடையாது. சப்பாத்தினா சூடாக மாவு பிசைஞ்சு வச்சுருப்பாங்க, சூடாக 2 மணி 3 மணி அப்படிலாம் தான் அவங்க இருந்திருக்காங்க. அப்பாவுக்கு பெரிய மனசு. ஸோ யார் வந்தாலும் வாங்க சாப்பிட வாங்கன்னா ஒரு 20 பேர் கூப்பிட்டாருன்னா சமைக்கிறது அம்மா தான். ஆனால் அது வெளியில் தெரியாது இல்லையா. அவங்க அதுவும் எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். சமைச்சாங்கன்னா ஒரு 10 டிஷ்ஷு தனியாக காத்தாலேருந்து பண்ணுவாங்க. அப்பா ஒரு 8 டிஷ்ஷு சொன்னாங்கன்னா அம்மா ஒரு 2 டிஷ்ஷு பண்ணி வச்சுருப்பாங்க. அது அவர் பண்ணாதான் சந்தோஷம். ஆஹா சூப்பர், நான் சொன்னதோட நீ பண்ணிட்டியே. அவங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பாலே வாழ்ந்தவங்க அம்மா பெரிய சிங்கர். ஆக்சுவலி அம்மா பாடுறதை கேட்டு நீங்கள் இவ்வளோ ப்ளேபேக் பண்ணாத இருந்தீங்கன்னு கேட்டவங்க தான் ஜாஸ்தி. அப்பாக்காகவே வாழ்ந்தவங்க தான் அம்மா. அவங்களுக்கு வேற உலகம் தெரியாது. அப்பா சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இன்ஃபேக்ட் இங்கே ஒருத்தங்க சொன்னாங்க, இப்போது அப்பா மறைவுக்கு அப்புறம் நான் ஒரு வாட்டி உட்லண்ட்ஸில் பார்த்தேன் அம்மா அப்பாவை. அவங்க எதுவுமே 2னே ஆர்டர் பண்ணல. ஒரு பிளேட் இட்லி வாங்கி உனக்கு ஒரு இட்லி எனக்கு ஒரு இட்லி, ஒரு பிளேட் வடை ஆர்டர் பண்ணால் நீ பாரு, அப்படி தான். அவங்க எதுவுமே 2 டிஷ்ஷாகவே நான் ஆர்டர் பண்ணி பார்க்கல. ஸோ எனக்கு புரியுது அம்மாவுக்கு எப்படி இந்த இழப்பை தாங்க முடியாத இருக்கும்னு. ஸோ அப்பா அவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு மெயின் காரணம் அம்மா தான். நான் அன்றைக்கே பார்த்தோம், இறுதி சடங்கில் அன்றைக்கி பார்த்தோம். அவங்க வெளியே நடந்து அந்த லாஸ்ட்டாக சாரை கொண்டு போகிற அந்த வாகனத்தை ரொம்ப எமோஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு 2 மாதமாகவே தெரியும். யோசித்தோம், இன்கேஸ் இது ரொம்ப சடனாக இருந்ததுன்னா மயக்கம் போட்டு விழுந்திருப்போம் போல் இருக்கு. அவ்வளோ இது தெரிஞ்சதுக்கே இது தாங்க முடியல. அந்த ஒரு ரியாலிட்டின்றது அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் ஆல் டுகெதர். ஆமாம், இன்னுமே கூட எனக்கு அப்பா இருக்காருன்னு மாதிரி தான் இருக்குது, எனக்கு இல்லைன்ற அந்த ஒரு ஒவ்வொரு வாட்டி சொல்ல தான் சிங்க் ஆகுது. நீங்கள் மேடைகளில் பாடுறப்ப குறிப்பாக நீங்கள் எஸ்பிபி சாரோட அந்த ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. அவர் நீங்கள் பாடிட்டு இருக்கப்போ சார் மேடையை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்துலலாம் உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்பா, அதெல்லாம் பார்க்குறப்ப? அதாவது ஒரு ஷோவை கண்டக்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் தானே, அது பண்ணி அதுக்கு பிளான் பண்ணி அன்றைக்கி எனக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப தொண்டைக்கட்டல்லாம் இருந்தது. அது இது பண்ணி அப்புறம் ஷோ முடிச்சு எவ்வளோ நல்லா போச்சுல்ல. நாங்கள் அது ஒரு மோமெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணோன்னா அப்புறம் ஈவினிங் போயிட்டு ஒரு ஜிஆர்டியில் போயிட்டு நாங்கள் எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகிறது தான். ஸோ எவ்வளோ நல்லா போச்சுல, எவ்வளோ நல்லா அது வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். தவிர
அது ஒரு மோமெண்ட்டுன்றதை யாருமே ரியலைஸே பண்ணல. அப்பாவும் எஸ்பிபி சாரும் ஆக்சுவலி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. அப்பா அவங்க பேசுகிறதே வந்து அவங்களோட ஒரு ரேப்போவே வேறு தான். அப்பா கூப்பிட்டாருன்னா சார் வந்து அந்த டேட் கொடுத்துருவாரு. அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். நிறைய பேர் வந்து ஒரு செலிபிரிட்டி இப்போ இறக்குறாங்க அப்படின்னா அது வந்து பெரிய அளவில் இன்றைக்கி சோஷியல் மீடியாலலாம் விவாதிக்கப்படுது. இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க ஒரு ஒரு ஆஸ்பெக்டில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. உங்கள் தரப்புல இருந்து அதுக்கான பதில் மேம்? அதுக்கு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா ஒரு 5 months முன்னாடி மாடி வீடு மாதிரி இருந்தது. அது மேனேஜ் பண்ண முடியல. அதனால தான் வீடை மாற்றினாங்க. அண்ட் இந்த நிலமையில் இருக்கும்போது அவங்க கிட்ட சொல்கிறதுக்கும் யாருக்கு என்ன அட்ரஸ் கொடுக்குறது, யாரும் யூஸ்வலாக அப்பா பார்க்க யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் வரலன்றனால நிறையா பேருக்கு அட்ரஸும் கிடைக்கல. எங்களுக்கும் அதை கம்யூனிகேட் பண்ண முடியல. பட் அப்பா வந்து நிறைய பேர் ரொம்ப பல பிரபலங்கள் நல்லா க்ளோஸாக தெரியுன்றதை எங்களுக்கும் தெரியும். அவங்க ஏன் வரலன்றதை அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அது ஐ டோன்ட் ஹேவ் அன் ஒப்பீனியன். மேம், கிட்டத்தட்ட ஒரு வருட போராட்டம் அவருடைய அந்த கேன்சர் கண்டுபிடிச்சதுலேருந்து ஒரு வருட போராட்டம் பார்த்தோம். ஏதோ ஒரு வீடியோவில் அவர் ரொம்ப மெலிஞ்சிருந்தார், உடம்பு மெலிஞ்சு அவருடைய தோற்றமே வேறுமையாக இருந்தது. கடைசி காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டார் உங்கள்கிட்ட? வைஜிஎம் சாரோட வாசிக்கும் போது அவங்களோட இருந்து சிரித்து ஜோக் அடித்து அந்த நாட்கள் தான் எப்போவுமே இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் ஹிம். ஸோ அதெல்லாம் பேசியிருக்கோம் இன் ஜென்ரல். அண்ட் ஒரு பாயிண்டில் அவர் கொஞ்சம் டயர்டாகவும் ஆயிருக்கு. அவருக்கு நாங்கள் சொல்லலை இவ்வளோ டைம் தான் இருக்குதுன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ நான் அதை பற்றியும் ரொம்ப அதை ஹிண்ட் பண்ணுற மாதிரி நான் பேசலை. பட் அவர் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன, பிடிச்ச சாப்பாடு என்ன, சும்மா இப்படி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் பர்சனல் கான்வர்சேஷன்ஸ். இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு மதன் பாபு சார் அப்படின்னா இந்த மாதிரி நினைவு கூறணும்னு ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருப்பீங்கல்ல? இல்லை, ஆக்சுவலி அப்பாவோட இப்போது பாசிங் அவேக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரீச் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இன்ஸ்டாகிராம் வழியாக வந்து இது பண்ணியிருக்காரு. அவர் வந்து 6th standard இருந்தபோது அப்பாவும் அவரும் ஏதோ ஒரு ஸ்விம்மிங் இதில் வந்து கற்றுட்டு இருந்தாங்க போட்டிருக்கு. நானும் ஒரு ஸ்விம்மர். நான் அப்போ எங்கே இருந்தேன்னு கூட எனக்கு தெரியல. அவர் எப்போவுமே வந்து ரொம்ப வெரி வார்ம் பர்சன். எவ்ரிடே ஸ்விம்மிங் முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு தான் அப்புறம் போவார். எனக்கு இது எப்படி அவர் எங்கே பண்ணார், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இப்படி ஒரு மேஜிக் தூவுற மாதிரி யாரையுமே நீ அவ்வளோதானே, ஒரு சின்ன பையன் தானேன்னு விட்டதே இல்லை. அவனோட ஒரு டைம், அந்த பையனோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு ஒன்று, அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இப்படி பண்ணியிருக்காரு. அது வந்து எவ்வளோ பேருக்கு அது நம்ம இருக்கிற இப்போ ஒரு பிஸி லைஃப்பில் கூட இருக்கிறவங்களுக்கே அந்த டைம் நமக்கு கொடுக்க முடியல. அந்த ஒரு இப்போ யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கள தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லி அவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மேஜிக் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள ஹீ ஃபீல் வெரி வாண்டட். எப்போவுமே வந்து வீட்டில் இன்ஃபேக்ட் அவர் வந்து ஷர்ட் வந்து கொடுக்கணுன்றதுக்காகவே வாங்கி வச்சுருப்பார். ஸ்வீட் டப்பா ஏதோ ஒன்று இருக்கும், வந்தால் வெறும் கையோட போகக்கூடாதுன்னு. அப்படி ஒரு மனுஷன்தான் அவர். நிறையா வந்து கொடுக்கணும், நிறையா சின்ன பையன் தானேன்னு சில சமயம் அப்படிலாம் பண்ண மாட்டார். யாராவது புதுசாக பார்த்தாங்கன்னா அவங்கள ரொம்ப ஹீல் மேக் தம் ஃபீல் வெரி வாண்டட், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யார் அவங்க. அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனே அப்பாவுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் அப்படி தான். இட்ஸ் அ வெரி ப்ராட் குரூப். சின்ன வயசுலேருந்தே அம்மாவும் சொல்லுவாங்க அவர் பாக்ஸராக இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு கூட்டமும் உண்டு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தெரியும், டாக்டர்ஸ் தெரியும். நாங்கள் வளர்ந்ததெல்லாம் வந்து அப்படி நிறையா அப்படி பார்த்து வளர்ந்தவங்க தான். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஹி வாஸ் மல்டிஃபேசட்டட். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஆர்கனைசிங்கில், அட்மினிஸ்ட்ரேஷனில், இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவர் முன்னாடி பண்ணி வச்சுருப்பார். கொஞ்சம் எம்பத்தட்டிக்கான ஒரு பர்சன். மதன் பாபு சார்ன்னு சொன்ன உடனே அந்த சிரிப்பு தான், அந்த வாய் விட்டு சிரிக்கக்கூடிய அந்த ஒரே சிரிப்பு போதும். கரெக்ட். அது அவர் இட்ஸ் வெரி நேச்சுரல் டு ஹிம். அண்ட் அந்த சிரிப்பு தான் இப்போ ஞாபகம் வருது வச்சுக்கோங்களேன். வேறு மிச்சதெல்லாம் வந்து ஐ திங்க் அதை யோசிக்க கூட இப்போ வரைக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஆனால் மக்கள் வந்து என்றைக்குமே அவருடைய கடைசி காலங்களில் இருந்ததை பார்க்காம இருந்து மதன் பாபு சார்னாலே அந்த சிரிப்பு, அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு முகம், அது மட்டும்தான் மைண்டில் இருக்குது இப்போ. எனக்கே கூட அதுக்கு தான் திருப்பியும் போகுது தவிர
அதெல்லாம் மைண்ட்லேருந்து அந்த கடைசி 4 மாதம்லாம் வந்து மைண்ட்லேருந்து அது மைண்ட்லேயே இல்லை. அதுதான் அப்பா. அந்த அப்பா தான் எனக்கு தெரியும். அந்த அப்பா தான் நான் பார்த்துருக்கேன் லைஃப் ஃபுல்லாக. சம்மோன் ஹூஸ் பாசிட்டிவ், ஹூஸ் அதாவது ஒன்று பயங்கர சிரிச்சுட்டே இருப்பார், இல்லாட்டி பயங்கர கோவமாக இருக்கும், இல்லாட்டி பயங்கர அவர் இப்படி சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டார். அதனால தான் அவரை அப்படி போட்டிருந்த போது கூட ஹீஸ் நாட் சம்மன். ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா சும்மா உட்காந்து கேட்குற ஆள் கிடையாது. அவர் தான் அந்த கான்வர்சேஷனை டிரெக்டே பண்ணிகிட்ருப்பார், ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பார், சிரித்து ஒரு மாதிரி அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரே மாற்றுவார். ஸோ அது அவர் இல்லைன்றது எனக்கு ஒரு அது இவர் இல்லையே அது வேறையாச்சுன்ற மாதிரி ஒரு உள்ள ஒன்று போயிட்டே இருந்தது. ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், நான் ரொம்ப டெடிக்கேட்டடான பர்சன். அது வேலைன்னு வந்துட்டு எனக்கு கோவம் வரும், பயங்கரமாக கோவம் வரும். நீங்கள் பார்க்குறீங்க நான் நல்லா சிரிக்கிறேன், நல்லா ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிறது வேற. எனக்கு ரொம்ப கோவம் வரும். நான் அந்த மாதிரி பயங்கர அதாவது சொல்கிறது ஸ்ட்ரிக்டாக ஒரு கோவமாக இருந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களாவா? கூடியே இருந்திருக்கும்ல. அது தட் இஸ் ஹிம். ஒரு மாதிரி நடுக்கமாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஸ்டேஜுக்கெலாம் போகும்போது எப்போ எது என்ன எப்படி ஆகும்னே தெரியாது. இப்போ யாராவது ஒருத்தர் எதாவது பண்ணாங்கன்னா சொல்லுவோம், ஸ்டேஜ்லேயே டப்புன்னு சொல்லிடுவார். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன். அண்ட் அவர் இந்த சைடு அதான் சொல்கிறேனே, அவர் இப்படி திடீர்னு ஏதோ ஒன்று சீரியஸாக ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் ஒரு மெடிடேஷன் ஏதோ ஒன்று போயிருக்கோம், போய் உட்காந்துருக்கோம். தெரிஞ்சவங்க தான், ஏதோ ஒரு வீணை, அவங்க ஏதோ உடஞ்சி போனால் ஏதோ ஒரு வீணை அப்படி ஏதோ ஒன்று பண்ணாங்க. ஷிக்குன்னு ஏதோ வேறு ஏதோ ஒன்று பண்ணாங்க, ஏதோ ஃபோக்கஸ் பண்ண. அப்பா மியூசிஷியன் இல்லையா, அவர் கண்ணை திறந்துட்டாரு, கூட சித்தப்பா இருந்திருக்காரு. பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், புரண்டு புரண்டு சிரிச்சிருக்காங்க. அது வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. திடீர்னு பார்த்தா அவர் கோவம் எப்படி வரணும்னா அதையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம ரிசீவிங் எண்டில் தான் இருப்பார், அதுவும் வேறு மாதிரி போகும். ஸோ அது 2 சைடுமே ஹீ கேன் பி வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. யூ காண்ட் இக்னோர் ஹிம். அவர் எப்போவுமே ஒன்று இட் வில் பி ஹைலி சார்ஜுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று இல்லாட்டி ரொம்ப நான் குழந்தையாக இருக்கும் போது ரொம்ப ஹை ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும்போது ஓஷோவை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பார் என்கிட்ட. நான் கேட்டுட்ருப்பேன். நிறைய ஜென் கதைகள்லாம் பேசுவார். மணிக்கணக்காக என்னை உட்கார வச்சு, அதாவது அவர் இங்கே உட்காந்துருப்பாருன்னா நான் அங்கே உட்காந்துருப்பேன், கீழே பேசுவார். அதுவும் உண்டு. வளர்கிற வயசில் வந்து பெண்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள், உடம்பு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அவர்கிட்ட போய் அதையும் போய் பேசலாம், அதுவும் பேசுவார், அது கூட சொல்யூஷன் கொடுப்பாரு. பட் ஹீஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஹீ இஸ் வெரி வைப்ரண்ட் அண்ட் ஹைலி சார்ஜ்டு. ஒரு சாதாரண ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட ஒரு சொல்லுடா குட்டி அப்படின்னு கொடுத்துரு, சொல்லுடா குட்டி, அப்புறம் அந்த ஒரு எனர்ஜியோடைய வைப்ரண்ட் கடைசி வரைக்கும். அந்த மேபி உடம்பு முடியாத இருந்திருக்கலாம் தவிர அந்த பேச்சு, அந்த ஒரு எனர்ஜி வாஸ் ஆல்வேஸ் தேர். கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ண பிறகும் அதை அட்ரஸ் பண்ண விதம் வந்து அவர் பாசிட்டிவாக. அது எப்படி ஆச்சுன்னா, அவர் கீமோ எடுத்துகிட்டு இருந்தார். இட் வாஸ் வெரி வெரி ஹார்ட் டு டேக் தட். ஒரு பாயிண்டில் வந்து நல்லா குறைஞ்சது. அவர் கீமோவும் எடுத்து ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து குறைஞ்சது. அப்போ அவர் என்ன யோசிச்சிட்டாருன்னா, ஆல்டர்னேட்டிவ் மட்டுமே இப்போ போதுமே, நம்ம எதுக்கு இவ்வளோ கீமோ எடுத்து கஷ்டப்படணுன்ற மாதிரி அவருக்கு தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. அது அப்புறம் அவர் கரெக்டாக அந்த கோல்டன் பீரியடில் அவர் அது கண்டினியூ பண்ணல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு டைமுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா எல்லாம் நம்ம மூளையிலேருந்து எல்லாமே we think it's a right decision and we take somethingன்றது தான். அவர் அந்த டைமில் மேபி he didn't realize the seriousness. நமக்கே நடந்தால் கூட சில சமயம் வினாச்ச காலே விபரீத புத்தின்னுவாங்க. டைம் நல்லா இல்லாத போது நம்ம புத்தியே நமக்கு வேறு மாதிரி சில தாட்ஸ் இருக்கும். அவருக்கு எப்படி அதே இன்ஃபேக்ட் அவர் நிறைய வந்து சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா பார்த்துப்பார். ஸோ அவருக்கு ஹீ நோஸ் வாட் ஹேஸ் டு பி டன். மேபி அந்த மொமெண்ட்டில் அவருக்கு அது கரெக்டாக வரலான்னு நினைக்கிறேன். மதன் பாபு சார் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிஷியன், ட்ராமாலேருந்து ஆரம்பித்து கான்சர்ட்ஸ் எல்லாமே. இந்த ஒரு மொமெண்ட்டை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும், அவரை பற்றின ஒரு கோல்டன் மொமெண்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, நிறைய இருக்கும். அதில் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோன்றுறது? எனக்கு ஒன்று என்ன சொல்லணும்னு இருந்ததுன்னா, அப்பா வந்து ஒரு கமீடியன் மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ரொம்ப தைரியமான ஒரு நல்ல மனிதர். அவருக்கு அது he was a very different person. He was not, எனக்கு அது ஒரு பாக்கியம். ஏன்னா இப்படி ஒருத்தரோட நம்ம ஒரு டைம் வந்து
ஒரு பொண்ணாக இருந்து அவ்வளோ க்ளோஸாக ஸ்பெண்ட் பண்ணதுன்றது எனக்கு சந்தோஷம். ஆனால் ஒரு மோமெண்ட்டுன்றது எனக்கு இப்போ டக்குன்னு ஐ திங்க் நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு அதில் ஒன்றுன்னு தனியாக எடுத்து சொல்ல தெரியல. அண்ணா நீங்கள் 2 பேரும் இப்போது பாசம் அந்த மாதிரி அப்பா குழந்தை அந்த மாதிரி செல்லம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா, இல்லை 2 பேருமே? என்னை குட்டின்னு தான் கூப்பிடுவார், அண்ணா வந்து புல்லு. ஸோ ஐ திங்க் ஒவ்வொரு இதில் வந்து குட்டினா ஆப்வியஸ்லி பொன் குழந்தைன்றனால த வே ஹீ டீல்ஸ் வித் மீ இஸ் டிஃப்ரெண்ட். அண்ணா கிட்ட மேபி கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம் போல் இருக்கு. என்னோடையும் பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்காரு. பட் ஐ திங்க் வி ஷேர், ஏன்னா எனக்கும் அப்பாவுக்கும் நிறைய சிமிலர் டேஸ்ட், ஆர் மேபி ஐ எம் இன்ஸ்பயர்ட் பை ஹிம் லைக் மெனி அதர் பீப்புள். அவர் படிக்கிற புக்கை வந்து நானும் படிக்கணும்னு ஆசைப்படுவேன், அவர் இருக்கிற மாதிரியே நானும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ எனக்கும் அப்பாவுக்கும் உள்ள ரேப்பம் வந்து அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு மேபி கேட்டிங்கன்னா அவருக்கு எல்லாருமே மேபி ஈக்குவல் தான். அவர் எப்படி என்கிட்ட சில சமயம் நான் வரும்போது எப்படி பேசுகிறாரோ, வேறு யாரோ ஒருத்தர் வந்தாலும் அவங்களோடய அவ்வளோ நல்லா தான் பேசுவார். இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கும்போது வேறு குழந்தைய தூக்கி அப்பா மடியில் வச்சுட்டாருன்னா எனக்கு ஒரே கோவம் வந்துடும். நான் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருப்பேன். அப்போ சொல்லுவார், நீ வேற இல்லை, நீ வீட்டு குழந்தை, அதனால் நீ வேற, வெளியிலேருந்து வர குழந்தைக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்தேன்னா நீ கோச்சுக்கார அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஐ திங்க் அவரோட கண்ணில் வந்து என்ன ரொம்ப பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல தெரியல எனக்கு. அது ஐ திங்க் ஹி வாஸ் மேபி ஈக்குவல். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் தான் நினைக்கிறேன். இப்போது அவர்கிட்ட ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்தது, இல்லை இது ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அவரை பற்றி, இல்லை அவர்கிட்ட. ஐ எம் தேங்க்ஃபுல் தட் வி ஹேட் தோஸ் 2 months. அந்த 2 monthஸில் என்னென்னலாம் பேசணும்னு நினச்சேனோ அது எல்லாமே நான் அவரோட பேசிட்டேன். அவர் என்ன சடனாக ஆயிருந்ததுன்னா தாங்கியிருக்க முடியாது. ஐயோ இது சொல்லலையே அது சொல்லலையேன்னு இருக்கும். டெய்லி விசிட் பண்ணி டெய்லி பேசிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 weeks வரைக்கும் நல்லாவே பேசிட்டு தான் இருந்தார், நல்லா இதாக தான் இருந்தார். நாங்கள் ஈவன் அப்பா கடைசி மோமெண்ட்டில் கூட அவருக்கு பிடிச்ச பாட்டு, அவருக்கு வாசித்த பாட்டு, இந்த பாட்டு அந்த பாட்டுன்னு எல்லாம் பாடி, அதுக்கு முன்னாடி என்னென்ன எல்லாமே மனசில் இருந்தது எல்லாமே பேசியாச்சு. அப்பா இவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு யூ நெவர் ரியலைஸ் தட். அந்த 2 மாதம் ஒரு மாதிரி நம்ம ரெடி ஆகணும்னு நினைப்போம். பட் தட் வாய்ட் இஸ் சம்திங் தட் கேனாட் பி ஃபில்ட். இல்லை, அந்த எண்ட் பாயிண்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு விசிபிளாக தெரியுதுங்கிறது ரொம்ப ரணம் இல்லையா? பட்டுன்னு போயிட்டா யாராக இருந்தாலுமே அது போகிறவங்களுக்கு ஈஸி, சுற்றி இருக்கிறவங்களுக்கு முடியாது. இந்த ஒரு 2 மாதன்ற போது அது நாங்கள் தெரிஞ்சதுலேருந்தே அழுது யோசிச்சு இது பண்ணி அது பண்ணி அவருக்கு தெரியக்கூடாது, அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், அந்த மாதிரியே இருந்ததுனால அட்லீஸ்ட் இப்போது இல்லாட்டி 6 நாள் என்னால் பேசியிருக்க முடியுமான்னு தெரியல, இவ்வளோ கம்போஸாக இருக்க முடியுமான்னு கூட தெரியல. நீங்கள் பாடினதுலேயே அவருக்கு பிடிச்சது இந்த ஒரு பாட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப? அவருக்கு வந்து சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கர்ணன் படத்துலேருந்து கண்ணுக்கு குளமேது அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாடுறது எல்லாமே பிடிக்கும். பாட்டில் அதுவும் நிறையா அந்த ஒர்க் இருந்ததுன்னா அவருக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பாட்டு நிறைய என்ன பாட சொல்லி கேட்பார். ஒரு டைம் அப்பாக்காக இந்த ஒரு பாட்டு பாட முடியுமா? பாட முடியுமான்னு தெரியல. எஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் உங்கள் கூட அவர் இருந்துக்கிட்டே தான் இருக்கார். அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய நீங்கள் சொல்ல அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபாரெவர் கிரேட்ஃபுல்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு லைஃப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு அண்ட் பிளெஸிங்ஸை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு அதாவது அவரை மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வந்து சில சமயம் இப்போ தான் எனக்கு தோணுது, அவங்களாம் சிரஞ்சீவியாகவே இருப்பாங்களோ, அவங்களுக்கு மறைவுனே ஒன்று கிடையாதுன்ற மாதிரி. ஐ திங்க் எல்லா ஃபேமிலிக்குமே அப்படி தான் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. பட் எனக்கு எஸ்பெஷலி அப்பா எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக இருந்துருக்காரு, ஒரு ஃபிலாசபராக, ஒரு கைட், சம்ஒன் ஹூ இஸ் வெரி, என்னோட சைல்ட்ஹுட் வாஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் வித் அ பர்சனாலிட்டி லைக் தட். இன்னுமே அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியுமானா எனக்கு தெரியல. ஈவன் ப்ரொஃபஷ்னலி கூட இந்த மாதிரி அவரை தெரிஞ்சிருந்தா இன்னும் அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியுமான்னு எனக்கு
தெரியல, அது ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா அவர் அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த ஒன்று ஆசையாக அதை அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், அது அவர் மாதிரி பண்ண முடியாது தான். இட்ஸ் இழப்புன்றது என்ன சொல்கிறது, அது என்னால் இன்னும் அது அதான் சொல்கிறேன், ஐ ஹவ் நாட் கம் டு டேர்ம்ஸ் வித் இட். ஸோ மேபி அவர் என்னோடய இருக்கார், அவர் எங்கேயோ இருக்கார், அவரை போய் பார்க்கணுன்றது தான் இப்போ எனக்கு. டைம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுடைய இந்த இழப்பு அவர் எங்கேருந்தோ உங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தவிர்த்து வேறு வார்த்தைகளால் நிரப்ப முடியாது இந்த இழப்பை. உங்களுடைய இந்த நினைவலைகளை, உங்கள் அப்பாவுடனான இந்த நினைவலைகளை நிறைய ஒரு லிகசியை விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ அதிலிருந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுவீங்க. உங்களுக்கும் உங்களுடைய வே ஃபார்வர்ட், உங்களுடைய பயணங்களும் எல்லாமே நல்லபடியாக அமைய இறைவனை வேண்டுறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் இறைவனை வேண்டுறோம். நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. Presta Premium Women's Wear. Let your body love it. Darling Retail Kitchen Appliances up to 60% offer. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.